வணக்கம். மாணவ நண்பன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கொஸ்டின் நம்பர் 14. The value of integral over 0 to infinity e power minus 3x into x square dx. இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எந்த மெத்தடில் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தோம்னாக்கா, பெர்னோலிஸ் ரிலேஷன், ஆக்சுவலாக பெர்னோலிஸ் ஃபார்முலா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். இதில் வந்து பேசிக் ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணால் போதும். அந்த பேசிக் ஃபார்முலா என்னென்னு நான் இப்போ எழுதுகிறேன். ஸோ இன்டெக்ரல் ஓவர் u இன்ட்டு டிவி இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் v du. இதான் வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலாவோட பேசிக் ஃபங்க்ஷன். இப்போது தந்திருக்கக்கூடிய ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து u அண்ட் dv நம்ம செப்பரேட்டாக எடுக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் u நம்ம என்ன எடுக்கணும், v என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் 3x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் dv இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் 3x. இது வந்து நம்ம நார்மலாக இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா e பவர் அப்படிங்கிறத நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர், இது டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டராகிட்ட நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம எப்போவுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ du பை dx வித் ரெஸ்பெக்ட் டு என்னது எக்ஸ். அப்போ du பை dx எப்போவுமே இப்படி போட்டு எழுதணும். du பை dx பார்த்திங்கனாக்கா 2x. அப்போ du என்னதுன்னா 2x dx. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். அப்போ யூங்கிறது நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துருக்கிறோம். du வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2x dxன்னு கிடைக்குது. அப்புறம் dv, அதாவது udvங்கிற ஃபார்முலாவில் u வந்து எக்ஸ் ஸ்கொயர், dv என்ன எடுத்துருக்கோம்னா e பவர் மைனஸ் 3x அப்படின்னு எடுத்துருக்கோம் dv. அப்போது இதில் வந்து நம்ம இன்டகிரேட் இதை தான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ v என்ன வரும், இன்டெக்ரல் ஓவர் dv வந்து v. அப்போ v இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர், இப்போ ஹெட் அப்படின்னா டெய்ல் இருக்கும், இப்போ ஹெட் அப்படின்னா டெய்ல் இருக்கும். அப்போ இன்டெக்ரல் ஓவர் e பவர் மைனஸ் 3x dx. அப்போ இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் 3x dxை வந்து பண்ணோம்னாக்கா e பவர் மைனஸ் 3x டிவைடட் பை மைனஸ் 3ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது நமக்கு u இருக்குது, du இருக்குது, dv இருக்குது. சரிங்களா? இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்னலாம், இன்டெக்ரல் ஓவர் udb ஃபார்முலா என்னது, uv மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் vdu. இதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிடணும். என்னது, இன்டெக்ரல் ஓவர் இதில் என்ன வருது, u என்னது எக்ஸ் ஸ்கொயர், dv என்னது e பவர் மைனஸ் 3x, e பவர் மைனஸ் 3x நமக்கு வந்து dx. ஸோ தட் இஸ் வாட் dv. அதாவது dv பை dxன்னு வரும். இது dv பை dxனா e பவர் மைனஸ் 3x இன்ட்டு dx. அப்போ v வந்து இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் 3 e பவர் மைனஸ் 3x இன்ட்டு dx. அப்போது இந்த ஈக்குவேஷனில் udv பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு e பவர் மைனஸ் 3x dx. இப்போது நம்ம வந்து uv மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் vdu சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னாக்கா uv எக்ஸ் ஸ்கொயர், u வந்து எக்ஸ் ஸ்கொயர், uv v வந்து என்னது e பவர் மைனஸ் 3x பை மைனஸ் 3. அது லிமிட் என்னது 0 டு இன்ஃபினிட்டி மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் ஓவர் v du. v என்னது e பவர் மைனஸ் 3x பை மைனஸ் 3, du என்னது 2x dx. இது சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து அப்பர் லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். இங்கே பாருங்கள், e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். அதாவது அப்பர் டேர்ம் இன்ஃபினிட்டி இன்ட்டு e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி பை மைனஸ் 3. ஸோ இந்த e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டேர்ம் வந்து பார்த்திங்கனாக்கா 1 பை இன்ஃபினிட்டின்னு ஆகும். ஸோ தட் வேல்யூ பிகம்ஸ் வந்து 0. அதே மாதிரி லோயர் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து 0, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 0. அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆகுது, இது வந்து இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்புறம் நமக்கு கிடைக்கிறது செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்மில் வந்து பாருங்கள், மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி மைனஸ் 2/3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு e பவர் மைனஸ் 3x dx. அப்போது இதில் என்ன வருது, 2/3 இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு e பவர் மைனஸ் 3x dxன்னு கிடைக்கும். இப்போது இது மறுபடியும் என்னென்னா udv மெத்தடில் வருது. இப்போ udv மெத்தடில் மறுபடியும் நம்ம இதே மெத்தடில் நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணணும். u வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் வந்து எக்ஸு, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் மைனஸ் 3xன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதே மெத்தடில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போ வந்து இதோட நம்ம இந்த டேர்ம் மட்டும்தான் எடுத்துருக்கோம். 2/3 இன்ட்டு இந்த டேர்ம்
அப்போ இந்த டேர்மை வந்து நம்ம இதே மாதிரி இவாலுவேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 1/9. இதே ப்ரொசீஜரில் நமக்கு ப்ரொசீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 1/9. அப்போ இதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன வருது, 2/3 × 1/9. 2/3 × 1/9. ஸோ த ஆன்சர் வில் பி 2/27. தேங்க்யூ.